இப்போ வக்கீல் ஒரு ஆள் வேகமாக வந்தார். ஐயா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு என்னுடைய கோழியை வந்து ஒரு நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த நாயோட ஓனர்கிட்ட பேசி அதுக்குள்ளே 100 ரூபாய் வாங்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு எதுவும் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கலாம் வக்கீல். அப்போ அந்த 100 ரூபாய் கொடுங்க, அது உங்கள் நாய் தான் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் கன்சல்டிங் ஃபீஸ் 200 ரூபா வாங்குறேன், 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஆள். அப்போ யோசிக்கவே போவையா மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. மிதிப்பையா மிதிப்பையா அன்னைக்கு காபி ஷாப்ல வச்ச அண்டாவை கழுவி கழுவி பொலிச்சு பொலிச்சு பொலிச்சுன்னு ஊத்துனா அப்பவே அறிவு வரலையா? பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்க. ஒரு முட்டா போய் என்ன பார்த்து கேட்டான், இவ்வளவு பெரிய ஏரோப்ளானுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், பறக்கும் போது சின்னதா ஆயிரும்ல, அப்ப பிரஸ் எடுத்து பெயிண்ட் அடி சரியா போயிரும்னு சொன்னேன். எப்படி? என்னது இதுவும் பிரேக் தாண்டா. பாருங்க எனக்கு எதுகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி எது நாய் உன்னை கடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமா எங்க கடிச்சிருக்கு? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்னு. உடம்புல எங்க இருக்கு இல்லையா? நீ முதல்ல என்ன செய்யற, நாய் கடிச்சு எடுத்த டெட்டால் போட்டு கழுவு. ரொம்ப செலவாகுமே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவணும்னா. எனக்கு எதுகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஒரு முட்டா போய் என்ன பார்த்து கேட்டான், இவ்வளவு பெரிய ஏரோப்ளானுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், பறக்கும் போது சின்னதா ஆயிரும்ல, அப்ப பிரஸ் எடுத்து பெயிண்ட் அடி சரியா போயிரும்னு சொன்னேன். எப்படி?